வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு நம்ம நியூஸ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் 10 பார்ட்ஸ் இது பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நியூஸ் புரியும். நியூஸ் பேப்பர் மட்டும் கிடையாதுங்க, இங்கிலீஷ் நியூஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது 10 பார்ட்ஸ் மட்டும் கிடையாது, இனிமேலும் நான் நியூஸ் பேஸ் பண்ணி நிறைய டிரான்ஸ்லேஷன் வீடியோஸ் போடுவேன். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நோட்ல தமிழ் மீனிங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வேர்ட் வித் தமிழ் மீனிங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னா ஜஸ்ட் இந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க, அதுவே உங்களுக்கு போதும். கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க நியூஸ் பேப்பரோ பார்த்தீங்கன்னாலோ இல்லை வாசிச்சிங்கனாலோ கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் நியூஸ் புரியும். லெசனுக்குள்ள போயிடலாம். இப்போ சில வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். சட்டம் இயற்றுபவர்கள் லா மேக்கர்ஸ், தேர்தல் தேதிகள் போல் டேட்ஸ், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மச் அவைட்டட், கூட்டணிகள் அலையன்சஸ், வரவிருக்கும் அப்கமிங், ஓட்டு போட்டார் கேஸ்டட் த ஓட், சச்சரவுகள் ஸ்கஃபில்ஸ், கடுமையான ரிகரஸ், தடம் புரண்டது டீரெயில்ட், தூண்டுதல் ட்ரிகர், நாடு தழுவிய எதிர்ப்பு நேஷன் வைட் ப்ரொட்டஸ்ட், முயன்றார் சாட், வழக்கு தொடர்ந்தனர் ப்ராசிக்யூட்டட், நில மோசடி வழக்கு லேண்ட்ஸ்கேம், குதிக்க ஜம்ப் ஆஃப் அப்படின்னா ஒரு ரேஸோ ஒரு அட்டாக்கோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கூட நம்ம இந்த ஜம்ப் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். பயிற்சியாளர்கள் இன்டர்ன்ஸ், குற்றம் கிரைம், தோல்வி அடைந்தது ஃபாயில்ட், மேற்கொள்பவர்கள் அண்டர்டேக்கர்ஸ், கல்லறைகள் கிரேவ்ஸ், பதற்றம் டென்ஷன், வன்முறை வைலன்ஸ், விசித்திரமான சடங்குகள் பிசார் ரிச்சுவல்ஸ், தவிர்க்க முடியாதது இன்எவிட்டபிள், வதந்திகள் ரூமர்ஸ், சின்னம் ஐகான், பதவி நீக்கம் சாக்ட், கிளர்ச்சியாளர் இன்சர்ஜென்ட், அதாவது தன்னுடைய நாட்டின் அரசுக்கு எதிராக இல்லைனா தன் நாட்டின் படைகளுக்கு எதிராக சண்டையிடுபவர் இன்சர்ஜென்ட், போலீசார் காப்ஸ், மீட்பு ரெஸ்கியூ, ஆறுதல் சொல்ல முடியாத ஆற்றுப்படுத்த முடியாத இன்கன்சோலபிள், அனுப்பப்பட்டது டிஸ்பேச்ட், காயங்கள் எதுவும் இல்லை நோ இன்ஜுரிஸ் ரெக்கார்டட், இணையம் நிறுத்தப்பட்டது இன்டர்நெட் சஸ்பெண்டட், குறிப்புகள் ஹின்ஸ், பணி நீக்கங்கள் லே ஆஃப்ஸ், நிலவும் சூழ்நிலை ப்ரிவேலிங் சிச்சுவேஷன், வெளியேற்று அவுஸ்டர், ஏதோ ஒரு பெரிய பதவியிலிருந்து வெளியேற்றது, வருவாய் ரெவென்யூ, பெரும் எதிர்ப்பிற்கு மத்தியில் அமிட் மேசிவ் ப்ரொட்டஸ்ட், அவள் மனுவை நிராகரித்தார் டிஸ்மிஸ்ட் ஹர் ப்ளீ, அதிகாரிகள் அத்தாரிட்டிஸ், நீதி ஜஸ்டிஸ், ஆணையிடப்பட்டது கமிஷன்ட், அனுமதி கோருகிறது சீக்கிங் பெர்மிஷன், மீண்டும் தொடங்குதல் ரிசம்ஷன், அமைக்கப்பட்டுள்ளது செட் டு, இல்லைன்னா தீவிரமா எதையாவது தொடங்குதல், எடுத்துக்கொள் டேக் ஓவர் அப்படின்னா ஒன்ன தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, அம்பலமானது எக்ஸ்போஸ்ட் உணர்ச்சியற்ற டிஸ்பேஷனேட், திருப்பி அனுப்பப்பட்டது ரீபேட்ரிయేட்டட், ஒருவரை தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புறது, மிகவும் பரவலாக ஃபேர்லி வைட் ஸ்ப்ரெட், கூட்டணி அலையன்ஸ், திறக்க அன்வெயில் அப்படின்னா புதுசா ஏதோ ஒன்ன மக்களுடைய பார்வைக்காக வைக்கிறது. நெக்ஸ்ட் நடைபெற்றது ஹெல்ட், வழிகள் அவென்யூஸ், பின்னடைவு பேக்லாஷ், தாக்கப்பட்டது அசால்டட், மனக்கசப்பு ரிசென்ட்மெண்ட், அழைக்கிறது சம்மன்ஸ், விசாரணை இன்ட்ராகேஷன், திணிக்கப்பட்டது இம்போசஸ், தலையீடு இன்டர்வென்ஷன், தடை பேன், காத்திருப்பு ஸ்டாண்ட்பை, சிறந்த ஐடியல். ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இக்னோ எக்ஸ்டென்ஸ் அட்மிஷன் டெட்லைன். இக்னோ அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாணவர்களுடைய சேர்க்கை காலக்கெடுவை நீட்டிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்டென்ஸ் அப்படின்னா நீட்டிக்கிறது, அட்மிஷன் அப்படின்னா சேர்க்கை, டெட்லைன் அப்படின்னா காலக்கெடு, ஒன்று முடிக்கிறதுக்கு கடைசி நேரம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது.
இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டெட்லைன் டேட்டுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டெட்லைன் அப்படின்னா ஒரு டாஸ்கையோ ஒரு அசைன்மெண்ட்டையோ ஏதோ ஒரு ஒர்க்கை இந்த தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு காலக்கெடு விதிக்கிறது. நெக்ஸ்ட் நியூஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் டு பி ஹெல்ட் இன் 3 phases ஃப்ரம் செப்டம்பர் 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்க போகுது. அது 3 கட்டங்களாக நடக்க போகுது. அது என்னையிலேருந்து நடக்க போகுதுன்னா செப்டம்பர் 18 நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் அப்படின்னா தேர்தல். டு பி ஹெல்ட், இந்த ஃப்ரேஸ் எடுத்துக்கோங்க. டு பி ஹெல்ட் அப்படின்னா கோயிங் டு டேக் பிளேஸ், நடக்க போகிறது அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம டு பி ஹெல்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். 3 phases, 3 கட்டங்களாக அப்படிங்கிற பொருளை தருது. இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் சஸ்பெண்ட் மோஸ்ட் சர்வீசஸ். இதனுடைய மீனிங் என்னன்னா, மருத்துவமனைகள் பெரும்பாலான சேவைகளை நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற பொருளை தருது. ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னா மருத்துவமனைகள், சஸ்பெண்ட் அப்படின்னா நிறுத்தியிருக்காங்க, மோஸ்ட் அப்படின்னா பெரும்பாலான, சர்வீசஸ் அப்படின்னா சேவைகள், மருத்துவமனைகள் பெரும்பாலான சேவைகளை நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற பொருளை தருகிறது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். டோன்ட் பொலிட்டிசைஸ் இஷ்யூஸ். பிரச்சனைகளை அரசியலாக்காதே அப்படிங்கிற பொருளை தருகிறது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தேர் வேர் ஸ்கஃபிள்ஸ் பிட்வீன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸ்கஃபிள்ஸ் அப்படின்னா கைகலப்பு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா அரசியல் கட்சிகள். ஸ்கஃபிள்ஸ் அப்படிங்கிறது சடனாக வர்ற சண்டை, அதுவும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வயலண்ட்டாலாம் இருக்காது. தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னைக்கு ஒகாபுலரிஸ்க்கு தான் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். சென்டென்ஸ் கொஞ்சம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. எப்படின்னா ஒரு லைக் போட்டு தெரியப்படுத்துங்க. இந்த நியூஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னா, நீங்கள் பேசும்போதும் உங்களை அறியாமல் இந்த நியூஸ் ரிலேட்டட் நியூ வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது நியூஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்ட் 11. ஸோ பார்ட் 10 வரைக்குமான வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் டைம், ப்ளீஸ் டேக் நோட்ஸ் அண்ட் கோ த்ரூ எவ்ரி டே வித்தவுட் ஃபெயில். I am 100% sure that you can understand English news as well as newspaper very well. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமர் டாபிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேண்டமாக சில தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.